The importance of prayer. ஜெபத்தின் முக்கியத்துவம். Jesus taught his disciples how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Disciples asked Jesus, teach us how to pray, because they watched that Jesus was praying always. இயேசு எப்பொழுதும் ஜெபிப்பதை சீடர்கள் பார்த்தபடினாலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று அவரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். 1 Thessalonians chapter 5 verse 16 to 18 says, pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 பார்க்கிறோம். Luke chapter 18 verse 1 to 8, pray. லூக்கா 18 முதல் 8 வசனங்களின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். Continually pray. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். Daniel chapter 6 verse 10 to 20. தானியேல் 6:10-20 வசனங்கள். Daniel, he disciplined himself to pray thrice a day. ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிக்க வேண்டும் என்கிற பழக்கத்தை தானியேல் கொண்டிருந்தான். David disciplined himself to pray in such a way that thrice in a day meditate God's word, pray and worship him. தாவீது ஒவ்வொரு நாளும் கூட 7 முறை தேவனை துதித்து ஆராதித்து ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். Exodus 33 verse 11 to 15, Moses prayed and saw, I heard the message, otherwise he saw God Almighty face to face. He was யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11-15 வசனங்களின்படி மோசே ஜெபிக்கும் பொழுது தேவனை அவன் முகமுகமாய் தரிசித்தான் என்று பார்க்கிறோம். And Genesis chapter 18 and 19, both the chapters, Abraham prayed. ஆதியாகமம் 18-19 அதிகாரத்தின்படி ஆபிரகாம் ஜெபித்தார். Salvation of his nephew, otherwise salvation for his relatives. அவனுடைய குடும்பத்தாருடைய இரட்சிப்பிற்காக அவன் வேண்டிக் கொண்டான். Jesus said, pray in the name of Jesus, it will be answered to you. John 14:14. யோவான் 14:14 படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் பொழுது நமக்கு அது அருளப்படுகிறது. Abide in God. தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும். Let his word abide in you. John chapter 15 verse 7. யோவான் 15:7 படி அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். James chapter 1 verse 5, if you ask God, God will give you wisdom. யாக்கோபு 1:5 படி தேவனிடத்தில் கேட்டால் தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். James chapter 4 verse 1 to 4, pray, but don't pray for worldly pleasures. Pray that you may be led by the Spirit of God. யாக்கோபு 4 வசனங்களின்படி உலகத்தரமான காரியங்களுக்காக அல்ல, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். James chapter 5 verse 17 and 18, when you read, Elijah prayed with all his heart. யாக்கோபு 5:17-18 படி எலியா கருத்துள்ளவனாக ஜெபித்தான். 1 Kings chapter 18 verse 30 to 38, when Elijah prayed, God sent fire from heaven. 1 ராஜாக்கள் 18:30-38 வசனம் வரை எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து தேவன் அக்கினியை அனுப்பினார். So God listens to people's prayer. ஆகவே தேவன் ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். Psalms 107 verse 19 and 20, in their struggles, in their difficulties, they cried unto God and God delivered them. சங்கீதம் 107:19-20 படி இக்கட்டு நேரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். Matthew chapter 7 verse 7 and 8. மத்தேயு 7:7-8 வசனங்கள். Mark chapter 11 verse 22 to 24. மார்க் 11:22-24 வரை. Revelation chapter 5 verse 8. வெளிப்படுத்துதல் 5:8 வசனம். Our prayers reaches heaven. நம்முடைய ஜெபம் பரலோகம் சேருகிறது. Acts chapter 10 verse 1 to 5. Cornelius, your prayer reached heaven. That's why I was sent. That's what the angel of God told. அப்போஸ்தலர் 10-5 வசனங்களின்படி கொர்நேலி ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டார், தேவதூதனை அவனுக்காக அனுப்பினார். When our prayer reaches heaven, angels comes down to our house. நம்முடைய ஜெபங்கள் பரலோகம் சேரும் பொழுது தேவதூதர்களை தேவன் அனுப்புகிறார். We need to give priority for prayer. நாம் ஜெபத்திற்கு நம் வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுப்பது மிகவும் அவசியம். Everyone should pray. அனைவரும் ஜெபிக்க வேண்டும். Prayer is nothing but communication between God and you. ஜெபம் என்றால் தேவனோடு நாம் பேசுகிற அனுபவம் தான். Prayer brings victory. ஜெபம் வெற்றியை தருகிறது. Prayer does lot of things for the children of God. ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை செய்கிறது. Hanoch prayed. ஏனோக்கு ஜெபித்தான். Noah prayed. நோவா ஜெபித்தான். Abraham prayed. ஆபிரகாம் ஜெபித்தான். David prayed. தாவீது ஜெபித்தான். Solomon prayed. சாலமோன் ஜெபித்தான். Daniel prayed. தானியேல் ஜெபித்தான். Moses prayed. மோசே ஜெபித்தான். Joseph prayed. யோசேப்பு ஜெபித்தான். In the Bible, almost all people pray. வேதாகமத்திலே அனைத்து நீதிமான்களும் ஜெபித்தார்கள். Prayer brings us closer to God. ஜெபம் தேவனுக்கு கிட்டி நம்மை கொண்டு போகிறது. Prayer should be with the leading of the Holy Spirit
Romans chapter 8 verse 26. ரோமர் 8:26 படி பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். And Apostle Paul said, I pray for all churches. எல்லா சபைகளுக்காக நான் ஜெபித்தேன் என்று அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறார். If I am not praying, I am doing sin. That's what the prophet Samuel said. நான் ஜெபிக்காவிட்டால் பாவம் செய்தவனாய் இருப்பேன் என்று சாமுவேல் சொல்கிறார். Wigglesworth in his life, this man of God prayed, God raised the more than 14 dead people rise. விகில்சுவத் என்கிற ஊழியர் ஜெபிக்கும் பொழுது 14க்கும் மேற்பட்ட மரித்தவர்களை தேவன் உயிரடை செய்தார். Not in at a time, the same day, but at different times at different places. ஒரு நாளிலே ஒரே நேரத்தில் அல்ல, வித்தியாசமான நேரத்திலே வித்தியாசமான இடத்திலே நடந்தது. In his life, he never went 20 minutes without prayer. தன் வாழ்க்கையிலே 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஆகலும் நிச்சயமாக அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். So wherever I go, I carry Bible. That's what he said. நான் எங்கு போனாலும் வேதாகமத்தை சுமந்து செல்வது என்னுடைய பழக்கம் என்று சொல்கிறார். He disciplined in such a way that reading God's word always and praying to God. See, one side listening to God and other side praying to God. Two ways is working. அவருக்கு 2 அனுபவங்கள் காணப்பட்டது. ஜெப அனுபவம் என்பது தேவனோடு பேசுகிற அனுபவம், வேத வாசிக்கிற அனுபவம், தேவனிடத்தில் கேட்கிற அனுபவம். This is the great man of God, Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு பெரிய ஊழியர். He said like this. அவர் இவ்விதமாக சொன்னார். Prayer is not a kind of begging for favor. It is rather breathing and living in God. ஜெபம் என்பது தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிற அனுபவம் இல்ல, அது சுவாசிக்கிற அனுபவத்திற்கு ஒப்புமையாய் காணப்படுகிறது. Sundar Singh, he is from India. அவர் இந்தியாவை சேர்ந்தவர். He is from our nation. அவர் நம் நாட்டை சேர்ந்தவர். And he said that my prayer, and he made his prayer life like a breathing. என்னுடைய ஜெபம் பிச்சை கேட்பதல்ல, சுவாசிப்பது போல காணப்பட்டது. John Fletcher, he is also like that. ஜான் ஃபிளெச்சரும் அவனமாக காணப்பட்டார். He spent his time in prayer. ஜெபத்திலே நேரத்தை அவர் செலவு செய்தார். The prayer life is the most important life for the Christian life. ஜெப அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அவசியம். And he always used to ask his friends, did you pray? ஜெபித்தீர்களா என்று அவர்கள் நண்பர்களிடத்தில் கேட்பார். Everybody afraid to go to him because he always asked, did you pray? ஜெபித்தீர்களா என்று கேட்பதனால் நண்பர்கள் அவரிடத்தில் போக பயந்தார்கள். John Bunyan, ஜான் பன்யன், the wonderful author of Pilgrim's book. மோட்ச யாத்திரை என்கிற புஸ்தகத்தை எழுதின ஒரு எழுத்தாளர். He was in prison, but he wrote a wonderful book. சிறையில் இருக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தை அவர் எழுதினார். Prayer keeps us away from sin, and sin keeps us away from prayer. ஜெபிக்கும் பொழுது பாவத்திற்கு விலகி இருக்க முடியும், பாவம் நம்மை ஜெபத்திற்கு விலகி இருக்க செய்கிறது. ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மை தூண்டிக் கொண்டிருப்பான். அதற்கு நாம் விலகி ஓடி தேவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழ ஜெபம் நமக்கு மிகவும் தேவை. The next man of God, John Wesley, he was the first one who was called on this earth. John Wesley, near about 100 years back. அடுத்தபடியாக ஜான் வெஸ்லி என்கிற ஊழியக்காரர் மெத்தடிஸ்ட் சபையை நிறுவின ஒரு ஊழியராய் காணப்படுகிறார். He woke up at 4 in the morning and prayed for 2 hours every day. He used to pray. ஒவ்வொரு நாளும் கூட காலையிலே 4 மணிக்கு எழும்பி சுமார் 2 மணி நேரம் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Every day 2 hours. ஒவ்வொரு நாளும் கூட சுமார் 2 மணி நேரம் ஜெபித்தார். He followed this practice 60 long years. இந்த பழக்கத்தை சுமார் 60 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார். So in the early morning prayer, nobody disturbs you. No SMS, no message, no WhatsApp, no Moham book. Nobody will disturb you in early morning. You and God. Just pray to God. Get up, pray, spend time in prayer. அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குறுந்தகவலோ வலைத்தளமோ வாட்ஸ்அப்போ முகநூலோ எந்த ஒரு காரியமும் கூட உங்களை தொந்தரவு செய்யாது. Prayer life brings victory, my brother. ஜெப ஜீவியம் உங்களுக்கு வெற்றியை தரும். David Brainerd, 19 years he started his ministry. தன்னுடைய 19ஆம் வயதிலே ஊழியம் செய்ய துவங்கினார். Went to Red Indians and preached the gospel. சிவப்பிந்தியர்களிடத்தில் அவர் ஊழியம் செய்தார். As a teenage, he dedicated his life for God's word. தன்னுடைய வாலிப பருவத்திலே ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். This man of God is so holy that he prayed for 6 to 7 hours in the snow. இந்த ஊழியர் பனிமூட்டமான இடத்திலே சுமார் 6 இருந்து 7 மணி நேரம் தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். He used to pray in the snow. அவர் பனிமூட்டமான இடத்திலே ஜெபித்தார். Because he loved prayer life. காரணம் ஜெப வாழ்க்கையை அவர் அவ்வளவு அதிகமாக நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். If you love God, you will pray. நீங்கள் தேவனை நேசித்தால் ஜெபிப்பீர்கள். William Carey, this is the wonderful man of God who came to India. He would keep his Bible and the world map in front of him and pray every day. இந்தியாவுக்கு வந்த வில்லியம் கேரி என்கிற ஊழியக்காரர் எப்பொழுதும் அவரோடு வேதாகமத்தையும் உலக வரைபடத்தை வைத்துக்கொண்டு உலகத்திற்காக அவர் ஜெபித்தார். It is all because of his hard work that we have Bible
many of our Indian languages. அவருடைய கடின உழைப்பு நிமித்தமாக தான் அநேக இந்திய மொழிகளிலே தற்காலத்தில் நாம் வேதாகமத்தை பெற்றிருக்கிறோம். Adonai Judson, he is also a wonderful man of God who became a missionary for Burma. அடோனிராம் ஜட்சன் என்கிறவர் பர்மாவிலே ஒரு மிஷனரியாக அவர் கடந்து சென்றார். Many years he spent time in Burma and he preached the word. பர்மாவிலே அநேக ஆண்டுகள் தங்கியிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். While going back to his hometown, he died in the middle of the sea. Boat is sailing and they have left the body in the ocean. அவர் மறுபடியுமாக தன் தேசத்திற்கு போகும் பொழுது நடுக்கடலிலே அவர் மரித்தார். அவருடைய சடலத்தை தண்ணீரிலே அவர்கள் போட்டார்கள். He disciplined himself to pray 7 times a day. ஒரு நாளிலே 7 முறை ஜெபிக்க வேண்டும் என்கிற பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார். Man of God who read Bible more than 200 times and he said like 25,000 times God answered his prayer. சுமார் 200 முறை வேதாகமத்தை முழுவதுமாக அவர் வாசித்தார். அவர் சொல்லுகிறார் 25,000 தடவைக்கு மேலாக தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். Lord answered his prayer 25,000 times. 25,000 முறை தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். He prayed for 60 years. அவர் 60 ஆண்டுகள் ஜெபித்தார். What for? எதற்காக? For the salvation of 2 people. 2 பேருடைய ரட்சிப்பிற்காக. 6 months prayer for another person. மற்றொருவருக்காக 6 மாதங்கள் ஜெபிப்பார். 5 years for another person. 5 ஆண்டுகள் மற்றொருவருக்காக. And 6 years for yet another person. 6 ஆண்டுகள் மற்றொரு நபருக்காக. He prayed for 2 people for 36 years. Lord, save them, save them, save them. 2 பேருக்காக 36 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். He read Bible more than 200 times. 200 தடவைக்கு மேலாக அவர் வேதத்தை வாசித்தார். Many people say, Lord, speak to me, speak to me. God says, I already spoke. You read that, then I will speak to you. ஆண்டவர் என்னோடு பேசும் என்று அநேகர் கேட்பார்கள். தேவன் சொல்லுகிறார், ஏற்கனவே நான் பேசிவிட்டேன். நீங்கள் வேதத்தை வாசித்தால் நான் உங்களோடு பேசுவேன். வேதத்தை வாசிக்கிற அனுபவம் உங்களுக்கு தொடர்ந்து காணப்படும் என்றால் தேவன் முகமுகமாய் உங்களோடு பேசும் பொழுது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தொடர்ந்து வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நிலை பெற்று அது கனி கொடுக்க துவங்கும். So you will know what's the voice of God. தேவ சத்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Find out the voice of God. தேவ சத்தத்தை நீங்கள் கண்டடைய வேண்டும். So take a decision. Lord, let me also read Bible. வேதம் வாசிக்க கிருபை தாரும் என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். David Livingstone, the wonderful missionary, God's man, is the man of God. டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு அற்புதமான தேவனுடைய ஊழியக்காரர். He got up early in the morning, 4 a.m., knelt beside his bed and prayed every day. Always, whenever you go to his room, he will be kneeling down and praying to God at the early morning. ஒவ்வொரு நாளும் கூட அதிகாலையிலே 4 மணிக்கு எழும்பி அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். அவருடைய அறைக்கு போனால் அவர் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். Andrew Murray, he is also a wonderful man of God. ஆண்ட்ரூ முர்ரே அவரும் ஒரு நல்ல ஊழியக்காரர். Answer to every need is prayer. உங்களுடைய எல்லா தேவைகளுக்கான பதில் ஜெபத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். For the salvation of the nations, intercessory prayer is more important, is the only hope. That's what he said. தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக விண்ணப்ப ஜெபம் தேவை என்பதை குறித்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார். Charles Spurgeon, he did a wonderful prayer life. He used to pray every time. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அற்புதமான ஊழியக்காரர். அவர் ஜெபித்தார். He had a wonderful ministry. அற்புதமான ஊழியம் செய்தார். My dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, he said the prayer life, intercession is like a backbone for every Christian life. ஜெபமும் விண்ணப்பம் செய்கிற அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதுகெலும்பு போல் காணப்படுகிறது. For every church, for every ministry, prayer life is more important. ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஜெப அனுபவம் மிகவும் அவசியம். Charles Studd, this is the man of God. Every day early in the morning, I wake up early at 3:30 a.m. to spend time in meditation and prayer, reading Bible, meditating and prayer. Do you have this prayer life, my brother? சார்ல்ஸ் ஸ்டட் என்பவர் ஒவ்வொரு நாளும் கூட காலையில 3:30 மணிக்கு எழும்பி வேதத்தை வாசித்து ஜெபித்தார். இந்த அனுபவத்தை இங்கிருக்கவர்களிலே எத்தனை பேர் கொண்டிருக்கிறீர்கள்? John Hyde, he prayed for hours. That's why together on his knees, he is also known as a prayer Hyde. Always people used to call him prayer Hyde, not a John Hyde, but prayer Hyde. அவர் எப்பொழுதும் முழங்காடு படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் கொண்டிருக்கிறபடினாலே இவரை ஜான் ஹைட் என்று அல்ல, ஜெபிக்கிற ஹைட் என்று அவர்கள் அழைத்தார்கள். He used to wake up and stand and preach just few words. Holy Spirit of God used to come down and do great work. அவர் நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி அற்புதங்களை செய்தார். Martin Luther, he was a great man of God. இவர் அற்புதமான தேவ ஊழியர். He did a wonderful prayer. அற்புதமான ஜெபத்தை செய்தார். He always said, I have a lot of work today.
I have to spend with the first 3 hours in prayer, else Satan will have victory over me. So that every time he used to say, if I have more work, I'll pray more time. ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபித்தார். எப்பொழுது அதிக வேலை இருக்குமோ அப்பொழுது அவர் அதிகமாக ஜெபித்தார். எப்பொழுதெல்லாம் எனக்கு அநேக வேலைகள் காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் அதிக நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். My dear brothers and sisters, this man of God, he brought great revival. Like a Protestants, he was divided from that Roman Catholic, and then he started Protestant. He started reading Bible and spending much time in prayer. அவர் ஜெபத்திலே காத்திருந்ததன் மூலமாக தான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து மெய் சத்திய வழிக்குள்ளாக அநேகரை அவர் வழிநடத்தினார். Watchman Nee. He was in prison for Christ and for the gospel's sake, but still he wrote wonderful books. கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்ட பிற்பாடும் அநேக புத்தகங்களை அவர் எழுதினார். He would beg for God's help in prayer every time he used to pray. ஒவ்வொரு நாளும் தேவ துணைக்காக ஜெபத்தில் அவர் காத்திருந்தார். He would hand over all his problems into the hand of Almighty God. எல்லா பிரச்சனைகளையும் கூட தேவனுடைய கரத்திலே அவர் ஒப்புக்கொடுத்திருந்தார். Why don't you pray for your children? You pray for your husband, pray for your wife, pray for your job, pray for your marriage, pray for anything that you need. Hand over your problem to the Almighty God. He will set right everything. உங்களுக்காக, உங்கள் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக இருக்கிற எல்லா தேவைகளையும் கூட ஜெபித்து தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார். How many believe that God can do great things for you? தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Never miss out a day without prayer. ஜெபிக்க ஒரு நாளும் கூட நீங்கள் தவறக்கூடாது. Billy Graham still is alive. இன்னும் உயிரோடு இருக்கிறார். Thank God for him. அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And he said in one of the interview, ஒரு நேர்காணலில் இவ்விதமாக அவர் சொல்லி இருக்கிறார். Somebody asked him, சிலர் இவ்விதமாக கேட்டார்கள். He would say that it was 3 things for the secret of his ministry. அவருடைய ஊழியத்தின் ரகசியம் 3 காரியங்கள் என்று அவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். If he were asked about the secret of his ministry, he said the first point, write it down, prayer. He told to a generalist. தன்னுடைய ஊழியத்தினுடைய ரகசியங்கள் 3. முதல் ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் ஜெபிக்கிற அனுபவம். Second point, இரண்டாவது குறிப்பு prayer. ஜெபம். Third point, மூன்றாவது குறிப்பு prayer. ஜெபம் என்று சொன்னார். So prayer brings victory. ஜெபம் ஜெயத்தை தருகிறது. The last days only people will get saved, those who are prayerful people. கடைசி நாட்களிலே ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். Acts chapter 2 verse 20, those who pray in the name of the Lord, they shall be saved. அப்போஸ்தலர் 2:20 படி ஜெபிக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Luke chapter 21 verse 34 to 36. லூக்கா 21:34 36 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். உலகத்திலே பேராபத்து நடக்கப் போகிறது. அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன தெரியுமா? அதுதான் ஜெபமாயிருக்கிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவரை காணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும் தெரியுமா? யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தகுதி காணப்படும். ஜெபிக்காதவர்கள் நிலைநிற்க முடியாது. ஜெபிக்கிறவர்கள் நிலைநிற்பார்கள். ஆகவே ஜெபம் மிகவும் அவசியம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று அப்போஸ்தலர் 2:20 நாம் வாசிக்கின்றோம். And it shall come to pass that whosoever shall call on the name of the Lord shall be saved. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். Praying in the name of Jesus brings us victory. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும். Prayer and fasting brings the result. உபவாச ஜெபம் வெற்றியை தரும். Some people fast, they don't pray. சிலர் உபவாசிப்பார்கள் ஆனால் ஜெபிப்பதில்லை. Some people pray, they don't fast. சிலர் ஜெபிப்பார்கள் உபவாசிப்பதில்லை. Praying and fasting is a blessing. உபவாச ஜெபம் ஆசீர்வாதமானது. How many would like to take a decision today? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புகிறீர்கள்? Lift up your hand and say, Lord, give me prayer life. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஜெப வாழ்க்கை தாரும் என்று கேளுங்கள். Lord, teach me how to pray. ஆண்டவரே ஜெபிக்க கற்று தாரும். Pray with all your heart, my
மனதார ஜெபியுங்கள். Pray with all your heart, sister. சகோதரி மனதார ஜெபியுங்கள். Lord is listening to your prayer. தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். Father, teach me to pray. ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத் தாரும். Anoint me to pray. ஜெபிக்க என்னை அபிஷேகியும். I want prayer life, Father. எனக்கு ஜெப வாழ்க்கை தேவை. Lord, teach me how to pray and spend time with the feet of you. எப்படி ஜெபித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுத் தாரும். Oh, teach me, Lord. எனக்கு கற்றுத் தாரும் ஆண்டவரே. Spirit-filled prayer. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம். Holy Spirit, come and teach me how to pray. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பீராக. You are the master who can teach me prayer. ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற தேவன் நீர். Master, come and teach me how to pray. போதகரே ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து கற்றுக் கொடுப்பீராக. Pray about my life, pray about my family members. எனக்காக குடும்பத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுத் தாரும். Teach me how to pray for the man of God, woman of God, pray for the family, pray for the children of God. தேவனுடைய ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து கற்றுக் கொடுப்பீராக. Receive spirit of prayer right now. ஜெபிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். A special anointing for prayer life. ஜெபிப்பதற்கான விசேஷித்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். Special anointing, intercession, prayer, come upon us. விண்ணப்ப ஜெபம் செய்வதற்கான விசேஷித்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. Jesus name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.